குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரீன் சில்லி. நான் எனக்கு தேவையான கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்திங்கன்னா குந்தன் 3mm ரவுண்டு குந்தன் ஒரு 100 கிராம்ஸ் அது ஆல்ரெடி இருக்குது. அது பத்தாதோன்னு நினச்சி இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணேன். அது இல்லாமல் த்ரெட்டு வந்து நான் நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட எல்லாம் ரிப்பீட்டட் கலர்ஸாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் நிறைய சூஸ் பண்ணி ஷேட் கார்ட்லேருந்து அப்புறம் சில வெப்சைட்லேருந்து எடுத்து இந்த ப்ராண்டில் நான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஆர்டர் பண்ண கலர்ஸ் த்ரெட்டே நிறையா வரல. ரெகுலர் கலர்ஸ் 42 எல்லோ, 64 க்ரீன், 24 ப்ளூ இது எதுவுமே அனுப்பலை. இந்த டிஃப்ரெண்ட்டான கலர்ஸே நிறைய சூஸ் பண்ணேன். அதுலேயே எனக்கு கொஞ்சம் தான் வந்தது. மொத்தமே 13 த்ரெட் தான் அனுப்பியிருந்தாங்க. அது நான் பில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா பார்சல் பண்ணி அனுப்பிட்டு லேட்டாக தான் பில் அனுப்புவாங்க. அப்போ லேட்டாக பில் அனுப்பும்போது பார்த்தா 13 த்ரெட் தான் போட்டிருக்காரு. நம்ம கணக்கு 25 த்ரெட்டுக்கு மேலே பண்ணுறோமே, என்ன இதுக்கு த்ரெட்டே வரல, இதில் என்னென்ன கலர் அனுப்பியிருக்காங்க, என்னென்ன அனுப்பலன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா எந்த ஷாப்பில் ஆர்டர் பண்ணாலுமே இந்த ஃபைனல் ஃபோட்டோங்கிறது அனுப்பவே மாட்டாங்க. அப்போ தானே நமக்கு ஃபைனல் ஃபோட்டோ இப்போ த்ரெட்டை வச்சு ஒரு த்ரெட் ஓப்பன் பண்ணி இப்போது ஒரு பாக்ஸ் த்ரெட்டோ நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு 10 த்ரெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள த்ரெட்டு தனியாக வெளில வச்சு ஒரு ஃபோட்டோ அனுப்புனார்னா, ஸோ இந்த கலர் இல்லை சார், எனக்கு இந்த கலர் வேண்டாம், இதை எடுத்துகிட்டு அதை மாற்றுங்க, இல்லை எனக்கு இன்னும் 2 கலர் எக்ஸ்ட்ரா கொடுங்க, நம்ம ஏதாச்சும் கேட்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஃபைனல் ஃபோட்டோங்கிறது எந்த ஷாப்லேருந்தும் வரவே வராது. நான் சில பேருக்கு ஃபைனல் ஃபோட்டோ அனுப்புவேன், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக அனுப்புவேன் ஃபைனல் ஃபோட்டோங்கிறது. ஏன்னா கடைசி நேரத்தில் மாற்றணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பேக் பண்ணதுக்கப்புறமா இல்லை கொரியருக்கு கொடுத்து அனுப்புனதுக்கப்புறம் சொன்னால் நமக்கு கஷ்டமாக இருக்கும், மாற்றணும் அப்படி, இது வேணாம் எனக்கு அது வேணும் எதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனல் ஃபோட்டோ கொஞ்சம் முன்னாடி இல்லைனா கொஞ்சம் லேட்டாக வச்சு நான் அனுப்புவேன். இப்போது நான் அது கூட பேங்கிள்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப குட்டி அப்படி சொல்ல முடியாது. இது வந்து 1.8 சைஸு. நான் வந்து 1.6 1.8 எல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னா குட்டி குழந்தைங்களுக்கு பார்த்துருக்கேன். நான் 1.18 யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸ் வந்து 1.18லேருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே சின்ன சைஸ் நான் வாங்கினதே இல்லை. ஆனால் அதில் 8 தான் போட்டிருக்கு பாக்ஸுக்குள்ளே. இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. எனக்கு வந்து 1.6ம் தேவை. இதை விட குட்டியாக இருக்கும் போல் இருக்குது. என்ன பண்ணுறது? உங்களுக்கு யாருக்காச்சும் இவங்க யார்கிட்டயாச்சும் 1.6 பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுங்க. இது வந்து 120, அப்புறம் 2.2ல் ஒரு பாக்ஸு, 20ல் ஒரு பாக்ஸு, 1.8ல் ஒரு பாக்ஸு, 2.4ல் 4 கட்டு ஒரு பாக்ஸு. நான் இதுதான் பேங்கிள் பாக்ஸ் வந்து இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 2.0 என் கைக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இது நார்மலாக இதுக்கு முன்னாடி வாங்கின சைஸை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தான் இருக்குது. 2.0 இதை நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. இந்த சின்ன சைஸ்லாம் வாங்குறதே இல்லை. அது ரொம்ப ஆர்டர் வரதில்லை. நான் அது வாங்கி நான் ஸ்டாக் வைக்கிறதே இல்லை. பெரிய சைஸ் தான் ஆர்டர் பண்ணுறது. நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்குகிற கடைகளில் வந்து 2.2லேருந்து தான் சைஸ் அவைலபிளாக இருக்கும். மற்ற சைஸ் சில கடையில் இங்கே லோக்கலில் வந்து 2.4லேருந்து தான் கிடைக்கும். 2.2 கூட கிடைக்காது. அந்தளவுக்கு சின்ன சைஸ்லாம் கிடைக்காது. ஏன்னா இங்கே ரொம்ப அதெல்லாம் ரேருன்றது வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சைஸில் எங்கெங்கே கிடைக்குன்னா சவுகார்பேட்டிலே கிடைக்கும். தனியாக பேங்கிள்ஸுக்கு மட்டும் ஷாப்ஸ் இருக்குது. நாராயண முதலி தெருவுலேயும் இருக்குது, பெருமாள் முதலி தெருவுலேயும் இருக்குது. அந்த மாதிரி தெருகளில் அந்த மாதிரி கடைகளில் உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து, அதுவும் ப்ளைனாக கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். டிசைன்டு பேங்கிள்ஸாக, ஸ்டோன் ஒர்க்காக எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வளையல், சின்ன அளவு குழந்தைங்களுக்குன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, 1.6 இதெல்லாம் வந்து கிடைக்கணுன்னா அந்த பேங்கிள்ஸுக்கு மட்டும் இருக்கிற ஷாப்பில் போகணும். அதுக்கே ஒரு ரொம்ப நேரம் தேடி தான் எடுப்பாங்க. அது மாதிரி நான் வாங்கியிருக்கேன். 1.18 வாங்கும்போது எனக்கு ரொம்ப, நான் ஒரு 10 கடைக்கு மேலே 10-20 கடை இருக்கும் ஏறி இறங்கி அந்த ஒரு சின்ன சைஸ் நான் வாங்கினேன். அதுலேருந்து இந்த சின்ன சைஸில் ஆர்டரே எடுக்கக்கூடாதுடா அப்படின்னு நினச்சிப்பேன். சின்னதாக இருக்கும்போது கொஞ்சம் லோக்கலில் சில ஷாப்பில் ரீட்டைல் ஷாப்லேயே சின்ன சைஸ் ஒரு செட்டுக்கு 2 செட்டுக்கு மட்டும் ஆர்டர்னா லூஸ்லேயே வாங்கிக்குவேன். இப்போ நமக்கு இது வந்து பாக்ஸாக வாங்குகிறோம், ஒரு பேர் ஒரு 10 ரூபா வருதுன்னா லூஸில் வாங்கினா ஒரு பேர் 15 ரூபா வரும். அவ்வளோதான் வித்தியாசம். சரி பரவாயில்ல, நமக்கு கொஞ்சமாக வாங்கிக்கலாம், இல்லை நிறையா வாங்கி ஸ்டாக் வச்சு ஆர்டர் வராமல் வேஸ்ட்டாக வச்சுருக்கிறத விட இது எனக்கு பெட்டர்னு தோணும். 13 த்ரெட்டு ஆர்டர் பண்ணேன். த்ரெட்டு 10 இருந்ததுன்னு பார்த்தா நம்ம கவனிக்கலை. இந்த ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கை லைட்டாக ப்ளூ, இதை வந்து நான் சில்வர் கலர் மாதிரி நினச்சி ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் ஆர்டர் பண்ணும்போது சொன்னாங்க அது ஒரு ப்ளூன்னு. ஏதோ வித்தியாசமாக இருக்குமே, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். இதுதான் நான் மொத்தமாக மெட்டீரியல்ஸ் ரொம்ப கொஞ்சமாக தான் ஆர்டர் பண்ணேன், தேவைக்கு மட்டும். வாங்கி ஸ்டாக் வைக்க வேணான்றதுக்காக. இன்னமும் முக்கியமாக என்கிட்ட ஹெட்பின், ஐபின், ஜிம்கா கேப்பு, ஆன்டிக் ஸ்டட்டு, பெயில்ஸு இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் அடுத்த ஆர்டரில் வாங்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு எதனா ஆர்டர் வந்தால் தான் நான் அதை வாங்குவேன்.
இதான் மொத்தமாக நான் ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸ். எனக்கு சில்வர் கலர் த்ரெட் வேணும். சில்வர் கலர் நான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு 31 LL தான் அனுப்புகிறாங்க. அது எக்ஸாக்டாக சிமெண்ட் கலர்லேயே இருக்குது. அதை விட கொஞ்சம் கம்மியாக, அதாவது ஆஃப் ஒயிட்லாம் இல்லாமல் எக்ஸாக்டாக சில்வர் கலர் த்ரெட் வேணும். உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் சில்வர் கலர் இருந்துச்சுன்னா அதோட பிக்சரும் எனக்கு ஒரு ஷேட் நம்பரும் ஷேர் பண்ணுங்கள். அது அந்த கலர் த்ரெட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.